தாத்தா, சித்தி, சித்தப்பா எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு விஜய் வந்து செம டென்ஷன் ஆகி அவங்க மேலே கோவப்படுறாரு. நீங்கள் என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரிச்சதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை இருக்குது. இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கோ இல்லை உங்கள் மூஞ்சில முடிக்கிறதுக்கோ எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. இவ்வளோ பெரிய பாவத்தை எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக போகிறாரு. இதனால் தாத்தா அழுறாரு. எல்லோரும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி வந்து ஊர்லேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி காவேரியை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே வந்து காவேரி வீட்டு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்காரு. காவேரி வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி காவேரியும் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. காவேரி பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை விஜய்க்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே காவேரி பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து ஆட்டோவுக்கு பேர் கொடுத்துட்டு அப்படியே இறங்குறாங்க. ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே வந்து உள்ள ரூம் போகிறாங்க. காவேரி பார்த்த சந்தோஷத்தில் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என் காவேரி உயிரோடு இருக்கா, எனக்கு இது போதும், வேறு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில். நான் 5 வருஷமாக என் காவேரி இந்த உலகத்தில் இல்லை, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அவள் இருக்கா, எப்படியாவது என் காவேரிக்கு பழைய நினைவுகள் நான் கொண்டு வருவேன், சீக்கிரமாகவே காவேரி நீ என் கூட வந்துடுவேன் காவேரி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. காவேரி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து நாங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்குறோம், நாங்கள் கிளப்புறோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு. யாரும் என் குழந்தைய கிளப்ப வேணாம், நானே கிளப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையான பார்த்து செஞ்சு விஜய் வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு வரதுக்காக கிளப்புறாரு. தாத்தா வந்து பேச வராரு. தாத்தாவை அவாய்ட் பண்ணுறாரு விஜய். அதனால தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எக்ஸைட்டாக இருக்கார் விஜய். ஏன்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, என் மிஸ்கிட்ட பேசுறதுக்காக தானே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து எதிர்ச்சியாக கேட்குறா. அதை கேட்டுட்டு வந்து ஐயோ உண்மையை எப்படி கண்டுபிடிச்சிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமாடா, மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஆமாம் நேற்று மிஸ் வரலன்னு இன்றைக்கி கண்டிப்பாக வந்திருப்பாங்க. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குப்பா. ஏன்னா மிஸ்ஸை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நேற்று பார்க்கலையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா. ஒரு நாள் பார்க்கலனாலும் அவங்கள எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கும் தான் செல்லும். அவளை இத்தனை நாள் பார்க்காம நான் இப்போ பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் அடைகிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறார் விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து காவேரியை சந்திக்கிறாரு. காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பிரமிச்சு போகிறாங்க. காவேரி நம்ம வந்து கனவுல பார்த்த அதே முகம்தான், ஆனால் வந்து கனவுளோடு நேரில் ஹேண்ட்ஸமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரிக்கு நன்றி சொல்கிறாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுது விஜய்க்கு, இங்கேயே இருக்கணும் போல் தோணுது. வீட்டுக்கு போக மனசே இல்லை விஜய்க்கு. அதனால் விஜய் வந்து அப்படியே தயங்கி நிற்கிறாரு. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார், அம்மாவை ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் திரும்பி காவேரி பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கே இவரை பார்க்கணும் போல் தோணுது, என் மனசு ஏன் இவரை பார்க்கணும் போல் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து பார்த்துட்டே அப்படியே விஜய் பார்த்துட்டே போகிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் காவேரி கிட்டே நான் பேசிட்டேன், அவள் குரலை நேரில் கேட்டுட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மூவ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படியும் அம்முக்கு விட்டுருவாங்க. கொஞ்ச நேரமாக ஐயோ ரொம்ப நேரம் இருக்கே, சரி மறுபடியும் போய்ட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சரி காவேரியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போக பார்க்குறாரு. பார்த்தா அந்த வாட்ச்மேன் வழக்கம் போல் சார் அதான் முடிஞ்சிச்சு சார், இதுக்கப்புறம் டைம் இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்றாங்க. இந்த வாட்ச்மேன் வேறு, இந்த ஆள் தொல்லை என்னால் தாங்க முடியல, கட்டின பொண்டாட்டியை பார்க்குறது கூட இந்த ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்கே, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. இங்கே விஜய்க்கு வந்து ஓடல டைமையே பார்த்து வந்து டென்ஷனாக வராரு. இங்கே வந்து இதையெல்லாம் தாத்தா கவனிக்கிறாரு. தாத்தா கவனிச்சுட்டு விஜய் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போக பார்க்குறான் காவேரி பார்க்கறதுக்கு, அதுக்கு தான் இப்படிலாம் டென்ஷனாக வரானா அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய்கிட்ட பேச போகிறாரு. ஆனால் விஜய் வந்து பேசாமல் முகம் கொடுத்து போயிடுறாரு. இதனால் தாத்தா பழையபடி மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறாரு. உடனே வந்து அதே வாட்ச்மேன் வந்து என்ன சார் நீங்கள் காலையில் தான் போனீங்க, சாயந்தரம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, ஒன்றும் பெல்லு அடிக்கல சார், டைம் ஆகலை சார். டைம் ஆகலையா, நீங்கள் வேறங்க டைம் ஆகிடுச்சு, நீங்களே பாருங்கள் சார், ஒன்றும் ஸ்கூல் விடல சார், ஒன்றுமா விடல அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து காவேரியும் வந்து குட்டி காவேரி வராங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். காவேரி கிட்ட வந்து மெனக்கிட்ட போய் பேசுகிறாரு. மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஹோம்ஒர்க் வந்து இதெல்லாம் பண்ணுமா, இதெல்லாம் செய்யணுமா அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காரு. டைரியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆமாம் சார் இதெல்லாம் பண்ணணும், நான் ஆல்ரெடி காவேரி கிட்ட சொல்லியிருக்கேன் சார் அப்படின்றாங்க. ஓ அப்படிங்களா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை, இன்றைக்கி காவேரி கிட்டே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறார் விஜய். நாளைக்கு என்ன சொல்லி காவேரி கிட்டே பேசலாம் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் விஜய்.